Captain Jack Sparrow. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு Brotherhood. புதுசாக சேனலுக்கு வரவங்களுக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஏப்ரல் மந்த் 2021 வந்து நான் லடாக் ட்ரிப் போக போகிறேன். அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து போயிட்டுருக்கு. அந்த ப்ரிப்ரேஷன் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் இப்போ வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்காக இது ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு தெரியும். ப்ரிப்ரேஷன் வீடியோவுக்காகவே நான் ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து எல்லா வீடியோஸும் நான் போடுறேன். எல்லா வீடியோஸும் பாருங்கள். அப்போ தான் வந்து ஓவராலாக என்ன எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு ஐடியா வரும். ஆல்ரெடி எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பித்தி வேலியை போயிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்றைக்கான டாஸ்க்குள்ளே போகலாம். லடாக் ப்ரிப்ரேஷனுக்காக ஒரு டாஸ்க்காக நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அதில் நம்பர் 1 ஆல்ரெடி போட்டுட்டேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. நம்பர் 2 வந்து வைக்கிங் பிரதர்ஹுட் பிபிஜியோட க்ளவுஸ். இது வந்து பார்த்திங்கன்னா விண்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ். இதை வந்து நம்பர் 2 டாஸ்க்காக நான் வந்து இப்போ இதை நான் வாங்கியிருக்கேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3000 rupees. இது எதுக்காக வாங்கினேன், இது எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா, இதில் வந்து விண்டும் உள்ளே போகாது, அதாவது காற்றும் உள்ளே போகாது, வாட்டர் தண்ணியும் உள்ளே போகாது. அதுக்காக இந்த க்ளவுஸ் வாங்கியிருக்கோம். எதனால் இது ஒரு பெரிய விஷயமாக நான் இப்போ பேசுகிறேன், செகண்ட் டாஸ்க்காக இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்த கிளிப்பிங்ஸை பாருங்கள். குளிர் தான் தாங்க முடியும். குளிர் இல்லை, க்ளவுஸ் மட்டும் ப்ராப்பரான க்ளவுஸ் நாங்கள் வாங்கல. அதுதான் பிரச்சனைக்கு. கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம். அதை கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். பட் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம். ஒரு ப்ராப்பர் க்ளவ் மட்டும் இருந்ததுன்னா இப்போ எனக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. நான் ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துடுவேன். பட் இந்த கை பிரச்சனை பெரிய பிரச்சனையாகிட்டு அது எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் ஆகுது. என்னோடய கான்சன்ட்ரேஷன் மொத்தமே கை மேலே தான் இருக்குது. அவ்வளோ பெயின் இருக்குது. நாங்கள் கைக்கு இப்படி தான் சூடு கொடுக்குறோம். சைலன்சர் வழியாக க்ளவுவில் ஏற்றிட்டு அந்த புகையை அப்படியே போட்டோன்னா அப்படியே இதமாக சுகமாக இருக்குது. இங்கே இருக்கிற குளிருக்கு இப்போ சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ஃப்ரீஸ் அவுட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோஸில் வந்து அதோடய பெயின், அதோடய வலி வந்து நீங்கள் உணர முடியாது. பட் நீங்கள் அங்கே போய் ஃபீல் பண்ணால் தான் தெரியும். அங்கே போன எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ பெரிய வலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த வாட்டி கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வின்டர் க்ளவுஸ் வாங்கியிருக்கேன். வின்டர் க்ளவுஸ் மீன்ஸ் வின்டர் ரைடிங் க்ளவுஸ் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு வந்து இது எடுத்துகிட்டு இது யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, எக்ஸ்ட்ரீம் லெவல் கோல்டு போனாக்கா இதுவே தாக்கு பிடிக்கல அப்படின்றாரு. ஸோ எந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ வெதர் மோசமாக இருக்கும் அங்கெல்லாம். ஸோ நான் லாஸ்ட் டைம் போனப்போ வந்து -28°C இருந்து என்னால் இந்த ஃபிங்கர்லாம் வந்து எனக்கு ஆக்சுவலாக பைக் ஓட்டிகிட்டே இந்த ஃபிங்கர்லாம் பார்த்திங்கன்னா இப்படி ஆயிடுச்சு, விரலெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது ஒரு உயிரே போயிடுச்சு வலி. ஸோ ஹீட் நம்ம சைலன்சர் கிட்ட போய் ஹீட்டு காட்டணும் அப்படின்னா அப்போ தான் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். அந்தளவுக்கு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகும்போது செம்ம பெயின். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கும், திருப்பி ஆகின அந்த பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஸோ அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக 3000 கொடுத்து இதை வாங்கியிருக்கேன். ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளால் ரைடை வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது அந்த பெயினில். ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கை வலி எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது அங்கே போய் ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெயின் தெரியும். ஸோ அதுக்காக இதை ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க யோசிக்காமல் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இது இல்லைன்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. இந்த க்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். கவர் கூட பிரிக்கல. நான் வாங்கி 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. கவர் கூட பிரிக்கல. இந்த டேக் எல்லாம் கூட அப்படியே இருக்குது, அப்படியே வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் நார்மல் ரைடிங் க்ளவுஸ் மாதிரியே தான் இருக்கும், ரேசிங் க்ளவுஸ் மாதிரியே இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே போகாத மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. விண்டும் உள்ளே போகாமல் தண்ணியும் உள்ளே போகாத அளவுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நார்மல் க்ளவுஸ் நம்ம போடுறப்போ பார்த்திங்கன்னா தெர்மல் லேயர் போட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது தெர்மல் லேயர் டெக்கத்லான்லாம் கிடைக்கும், தெர்மல் க்ளவுஸ் கிடைக்கும். தெர்மல் க்ளவுஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து நார்மல் க்ளவுஸ் போடுவாங்க. அப்பயும் வந்து
விண்டு உள்ளே போகும், குளிர் அதிகமாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்ட் பிளாக் ஆகும், ப்ளஸ் தெர்மல் லேயரும் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெர்மல் லேயர் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் லேயர், இது தெர்மல் லேயர். ஸோ 2 லேயர் இதில் இருக்குது. இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி க்ளவுஸ்லாம் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க, சைஸ் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான், போட்டாச்சு. என்னோடய சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஸு, பட் இப்போ நான் வந்து எம் வாங்கியிருக்கேன். ஏன்னா எம்ஏ ரொம்ப டைட்டாக இருக்குது, ஏன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண க்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ் தான் வாங்கியிருப்பேன், எல்லாமே எஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது மட்டும் பார்த்தீங்கன்னா எம் சைஸ் வாங்கியிருக்கேன். நான் போய் செக் பண்ணி வாங்கினேன். அந்த மாதிரி எல்லாம் காமன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சைஸு வாங்கிடாதீங்க. போயிட்டு செக் பண்ணி போட்டு பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க. இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கட்டவரில் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஆல்ரெடி போட்டு பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நார்மலாக வின்டர் க்ளவுஸ், ரைடிங் க்ளவுஸ் இல்லாமல் வின்டர் க்ளவுஸ் மட்டும் இருக்கும். அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் அது ஒரு முட்டாள்தனம் ஆகிடும். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அதை வந்து அந்த வின்டர் க்ளவுஸை போட்டுட்டு நம்ம வாக் பண்ணலாம், ஸ்னோவில் விளையாடலாம், அண்ட் ஸ்னோவில் போகலாம் வரலாம். அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ரன்னிங்கில் அந்த விண்டு படுறப்போ என்ன ஆகுன்னா அது ஒர்க் அவுட் ஆகலை, ரொம்ப பெயினாக இருக்குது. ஆல்ரெடி நான் லாஸ்ட் டைம் அது அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், செட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி க்ளவுஸ் வாங்குறது தான் ஒரே. இது பிபிஜியில் இருக்குது அண்ட் சொலேஸில் இருக்குது. பட் பிபிஜியில் மட்டும்தான் கிடைச்சிது, சொலேஸில் கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் பிபிஜி போயிட்டேன். ஓகேவாக தான் இருக்குது. நான் பட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு சொன்னார் எக்ஸ்ட்ரீம் கோல்டில் இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாரு. தெர்மல் லேயர் போட்டு தான் நான் அகைன் இது போட்டுட்டு அப்புறமா ரைட் பண்ணேன், அப்போ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ட்ரை பண்ணி பார்ப்போம். தெர்மல் லேயராக வாங்கிட்டு தான் போவேன் நான். இது என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ரைடிங் க்ளவுஸில் இருக்க மாதிரி நமக்கு நக்கிள்ஸும் வந்துடும், ஃபிங்கர் ப்ரொடெக்ஷனும் வந்துடும், அண்ட் பாம் ப்ரொடெக்ஷனும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் இருக்கிறதால சப்போஸ் நம்ம விழுந்தாலும் நமக்கு அடிப்படாது. அதே நார்மல் வின்டர் க்ளவுஸ் போட்டோன்னா இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்காக தான் இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. அண்ட் பார்த்தீங்கன்னா 2 வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. ஃபுல் கான்ட்ராக்ட்னால நம்மளுக்கு இது வரைக்கும் வந்துடும். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரைடிங் ஜாக்கெட் உள்ளே போய்டும். ஸோ ரைடிங் ஜாக்கெட்டுக்குள்ளேயும் வந்து விண்டு போகிறதுக்கு சான்ஸே இருக்காது. ஸோ இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணி இதை வாங்கினேன். நான் அந்த ட்ரிப்பில் இருக்கும்போதே முடிவு பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரிப் பண்ணுறப்ப கரெக்டான ஒரு க்ளவுஸ் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வேலைக்கு ஆகலை அப்படின்னா ஹீட்டட் க்ளவுஸ் தான் வாங்கணும். ஹீட்டட் க்ளவுஸ் மீன்ஸ் அந்த க்ளவுஸ் எல்லாம் போட்டோன்னா உள்ளே வந்து வார்மாக இருக்கும், அதை சார்ஜ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப காஸ்ட்லியராக இருக்கும். அது நம்மளுக்கு இங்கே கிடைக்காது, நம்ம இம்போர்ட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்லுவேன். எனக்கு எப்படியும் இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா கை வலிக்கும் நான் வீடியோவில் சொல்லுவேன். நீங்கள் வீடியோ தவறாமல் ரெகுலராக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியும். பட் இது வாங்குறது ரொம்பவே பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு அளவுக்காச்சும் நமக்கு தாங்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் கோல்டு தாங்கலனாலும் ஒரு அளவுக்காச்சும் தாங்கும். அதுக்காகவே நம்ம இதை வாங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். லடாக் ப்ரிப்ரேஷன் சீரியஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன விஷயமும் ஒரு பெரிய ப்ராப்ளத்துலேருந்து நம்ம சால்வ் பண்ணுற விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பர்ச்சேசஸ்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, லடாக் ஆர் ஸ்பித்தி வேலி போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த லடாக் ப்ரிப்ரேஷன் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.